வணக்கம். நான் சிறுவயது நினைவுகளை பற்றி தான் பேசிட்டு வரேன். பழைய வீட்டில் அம்மா வீட்டில் இருக்கிறப்ப துறையூரில் நெல் தான் வேக வச்சு அரிசியாக்கி அப்படி தான் நாங்கள் பயன்படுத்தினோம். அப்போ நெல் வந்து பார்த்தீங்கன்னா 3 மூட்டை நெல்லுக்கு வந்து 2.5 மூட்டை அரிசி கிடைக்கும். அந்த நெல் வந்து வேக வைக்கிறதுக்கு முதல் நாளே என்ன பண்ணிடுவாங்கன்னா மதியானமாக ஒரு 3 மணி போல் நெல்லை ஊற வச்சிருவாங்க. அந்த 3 மூட்டை நெல்லும் 2 போனி ஒரு பெரிய கடாரம் அதில் நெல்லை கொட்டி தண்ணியில் ஊற வச்சிருவாங்க. நெல்லுக்கு மேலே 1 ஜான் அளவுக்கு தண்ணி நிற்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. அது நைட்டு முழுக்க ஊறும். அதுக்கப்புறம் விடிகாலம் 4 மணி 5 மணிக்கெல்லாம் பெரிய கல்லுலாம் அடுப்பு மூட்டி அந்த போனி கடாரத்தெல்லாம் வச்சு விறகு அடுப்பை வச்சு நல்லா எரிய விடுவாங்க. எங்களையும் எழுப்பி விட்டுருவாங்க. அந்த நெல்லில் ஊற வச்ச நெல்லோட வாசனம் வேகிறப்ப அந்த நெல் வேக வேக அது ஆவியில வரக்கூடிய நெல் வாசனை எல்லாம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும். நல்ல இனிமையான நினைவுகளா அது இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வேக வச்சதை வந்து ஒரு சாக்கை வந்து அதில் உரசாக்கு மாதிரி அதில் நல்லா கட்டி அந்த நெல்லை வந்து வெந்ததுக்கு அப்புறம் வடிச்சிருவாங்க. வடிச்சதுக்கப்புறம் ரோடு வந்து காங்கிரீட் ரோடுனால எங்கள் வீட்டுக்கு முன்னாலே அந்த நெல்லெல்லாம் கொட்டி காய வைப்பாங்க. அதுக்கப்புறம் சேடத்தெருவில் ரைஸ் மில், அன்பழகன் ரைஸ் மில்னு, அதுதான் அப்போ நாங்கள் சின்ன வயசுலேருந்து பழகினது தான். அந்த பழைய காலத்து ரைஸ் மில்லை எடுத்துகிட்டு போய் அந்த நெல்லெல்லாம் அரிசியாக்கி வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. வீட்டுக்கு வந்து புடைச்சி கல்லெல்லாம் எடுத்து வீட்டில் வந்து அந்த அரிசியை வந்து 4 நாள் காயும். அதுக்கப்புறம் தான் மூட்டையில் கட்டி அதை வந்து பயன்படுத்தி வச்சுக்குவாங்க. அதுக்குன்னே ஒரு பெரிய இரும்பு ட்ரம் வச்சுருப்பாங்க. அந்த ட்ரம்மில் தான் அரிசி கொட்டி வருஷத்துக்கு அதை நாங்கள் பயன்படுத்திக்குவோம். அதே போல் துறையூரில் புது வீட்டில் இருக்கிறப்பயும் அந்த மாதிரி தான் நெல் வேக வச்சு அந்த நெல்லெல்லாம் தார் ரோட்டில் கொட்ட முடியாது. ரோடு வந்து பஸ் ரோடுனால நாங்கள் அந்த சந்தியுடன் நேற்று சொன்னேன் இல்லைங்களா, அந்த சந்திவுட்டில் 2 மாடி இருக்கும். அந்த 2வது மாடியில பெரிய ஹால் மாதிரி இருக்கும். அந்த ஹாலுக்கு நாங்கள் கூடையில் நான், அக்கா, அண்ணன் எல்லாருமே எடுத்துகிட்டு போய் கொட்ட வைப்பாங்க. திரும்ப அது 4 நாள் அதுலேயே காயும் நிழல்லையே. அதுக்கப்புறம் திரும்ப எடுத்துகிட்டு வந்து இங்கே வீட்டில் கொட்டுவோம். மேலே வந்து மொட்டை மாடியில் ஒரு ஓட்டை மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் நெல் காய வச்சு அந்த ஓட்டையில் இருக்கிற கல்லை எடுத்துட்டா நெல் கீழே வீட்டுக்குள்ளார கொட்டுற மாதிரியான அமைப்பெல்லாம் இருந்தது. அப்போ அந்த சந்தி வீட்டில் 2 மாடி ஏறுறப்போ ஒரு மரப்படி இருக்கும். அந்த மரப்படியெல்லாம் தாண்டி போகிறப்ப மான் தலை, எருமை தலையெல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க பயமாக இருக்கும். அந்த பயத்தோடையே ஏறி போய் அந்த நெல்லெல்லாம் காய வச்சு கொண்டு வந்து தருவோம். நன்றி, மகிழ்ச்சி.